என்னுடைய பேர் பக்கீரம்பலம். நான் வெளிவாக்கத்துக்கு 1940 இந்த கடையை வைத்தேன். அது நாள் வரைக்கும் ரன்னிங்னு இருந்தப்போ எனக்கு பசங்க வளர்ந்த உடனே அவர்கள் இடத்துல ஒப்படைச்சிட்டேன். இப்போ பையன் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பையன் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நல்லா பார்த்துக்கிறாரு, என்னை விட நல்லா பார்த்துக்கிறாரு, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாரு கடையை. அப்போ இவ்வளோ வெரைட்டிஸ்கள் கிடையாது, இவ்வளவு ட்ரிங்க்ஸு பார்க்க முடியாது. நல்லா ஆனால் பிஸ்னஸ் நல்லா இருந்தது. அதில் இன்கம் கிடைச்சது. இப்போ இன்கம் கிடைக்கல, பிஸ்னஸ் கிடைச்சது, இன்கம்கள் கம்மியாகி போச்சு. என்ன செலவு அதிகமாகி போச்சு. இப்போ என்னமோ அப்படி தள்ளிட்டு போகிற மாதிரி தான் பசங்கள் நடத்திக்கிட்டு வர்றாங்க. அவ்வளோதான். அது பெருசாக நம்ம எதையும் எதிர்பார்க்க முடியலை. இங்கே கிடைக்கும்போது இங்கே மார்க்கெட்டு இவ்வளவு நெரிசல் கடை. இப்போ அப்போ ரொம்ப மார்க்கெட் நல்லா இருக்கிறதுனால ஜனங்கள் போக்குவரத்து அதிகமாக இருந்துச்சு. நல்லா இருக்கும், கத்த 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 பஜார் நல்லாயிருக்கும். இப்போ பல பகுதியில் நம்ம ஸ்டேஷன் ரோட்டில் டவர் எடுத்துட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே ஒரு பிரிட்ஜு கட்டிட்டாங்க. இதனால் அந்த பகுதியில் இருந்து வர்ற பாதசாரிகள் வர்றதுக்கு கொஞ்சம் கம்மியாகி போச்சு. எல்லா இடத்துலையும் 2 வீலர் இருக்கிறதுனால பல இடங்களுக்கு போயிடுறாங்க. இப்படி பார்க்குறப்ப பிள்ளைங்க கஷ்டம் இல்லாமல் நார்மலாக நல்லா இருக்கணும். அவங்க கஷ்ட துன்பங்கள் எதுவும் படாத அளவுக்கு நல்லபடியாக இருந்தால் அதே சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு. அதான் நம்ம எதிர்பார்க்கிறது.